குரங்குகளை வச்சு நிறைய ஆராய்ச்சி இங்க நடந்துட்டு இருக்குது. இப்பயும் நடந்துட்டு இருக்குது, நடப்புலையும் நடந்துட்டு இருக்குது. ஆராய்ச்சியில ஒன்னும் பெருசா குளறுபடியா நடக்கணும்னு அவசியமே கிடையாது. இயற்கையே சில சமயங்கள்ல மிகப்பெரிய ஆபத்துகளை கொடுக்கும். அப்பேற்பட்ட ஒரு ஆபத்து தான் இன்னைக்கு இந்த படத்துல நாம பார்க்க போறோம். ஸ்டோரிக்குள்ள போலாமா? படத்தோட பேரு பிரேமேட். இப்போ வந்த படம் தான் நினைக்கிறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கூண்டுக்குள்ள வச்சு யாரோ ஒருத்தர் குரங்கா வளர்க்கிறாரு. அந்த கூண்டை எப்படி திறக்கிறாருன்னு பாருங்க. திறந்து உள்ள வராரு. அந்த குரங்கோட முகத்தை நமக்கு காட்டுறாங்க, ரொம்ப க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. என்ன இன்னைக்கு உடம்பு முடியலையா, வா ஊசி போடுறேன்னு ஊசியை ரெடி பண்றாரு. ஊசியை ரெடி பண்ணி திரும்பி பார்த்தா அது குகைக்குள்ள போய் உட்காந்துக்குச்சு. இவரும் குகை பக்கம் போய் ஒரு பொம்மையை காமிச்சு வா வா வெளியில வா வெளியில வான்னு கூப்பிடுவாப்ல. ஆனா பொம்மையை பிடிச்சி இழுக்கிறதுக்கு பதிலா அந்த ஆளை பிடிச்சி இழுத்து மூஞ்சியை பிடிச்சி பிராண்டும் போது மூஞ்சில இருக்கிற மொத்த சதையையும் பிச்சு இழுத்துறக்கூடிய அளவுக்கு இழுத்து தள்ளிடுச்சு. அப்பா அவ்வளவு கோரமா இருக்கும். கட் பண்ணா ஏதோ ஒரு ப்ரொஃபசர் ஒரு சின்ன குரங்கு குட்டியை எடுத்து வளர்க்கறத பத்தியும் அது மேல சின்னதை ஆராய்ச்சி பண்றத பத்தியும் 300 வார்த்தைகளை அதால சைகை மொழியாலேயே 300 வார்த்தைகளை அதால கம்யூனிகேட் பண்ண முடியுங்கிறத பத்தி எல்லாம் பேப்பர்ல நியூஸா ஓடுறத பாக்குறோம். மத்த குரங்குகளை விட ரொம்ப ஸ்மார்ட்டான புத்திசாலித்தனமான குரங்குன்னு பேப்பர்ல அதை பத்தி போடவும் செஞ்சிருக்காங்க. ஆனா திடுதிப்புன்னு ஒரு நாள் கேன்சர் வியாதியால பாதிக்கப்பட்டு, என்ன வியாதி? கேன்சர் வியாதியால பாதிக்கப்பட்டு அந்த ப்ரொஃபசர் லேடி திடீர்னு இறந்து போயிட்டாங்க. பாவம். இங்க கட் பண்ணி ஒரு 1.5 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பிளாஷ்பேக்கு போறோம். நம்ம ஹீரோயினா காட்டுறாங்க. போன்ல யாரு கூடயே பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கையில ஒரு பையனை தெரியாதனமா அடிச்சிடறா. அதை பார்த்த ஃப்ரெண்டுகாரி ஒருத்தி சிரிக்கிறா. பொம்மை கீழே விழுந்திருக்கோம், நான் எடுத்து கொடுக்குறேன்னு அவன் அந்த பொம்மையை எடுத்து கொடுக்குறான். போன்ல பேசுறது நம்ம ஹீரோயினோட உடன்பிறப்பு நினைக்கிறேன். அப்பா எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு திரியிறாங்கன்னு பொண்ணுங்க ரெண்டோ புறணி பேசிட்டு இருக்காங்க. உடன்பிறப்பு இந்த பக்கம் பேசையில அங்க ஒரு குரங்கு அந்த உடன்பிறப்போட விளையாண்டுட்டு இருக்கிறதையும் கவனிக்கலாம். அப்புறம் இவ ஃப்ரெண்டு பக்கத்துல வந்து உட்காந்துட்டா. இவங்க 2 பேர் தான் எங்கேயோ போறாங்கன்னு பார்த்தா அதான் இல்ல, கூட ஒரு அலப்பி ஃப்ரெண்டு, இந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டா அவளை கூப்பிட்டு இருக்கா போல. அதுல நம்ம ஹீரோனுக்கு பெருசா உடன்பாடு இல்ல. வந்தவ சும்மா இல்லாம என்னோட சீட்டு உங்க 2 பேருக்கு நடுவுல உட்காந்தா தான் 2 பேர் கூடயும் பேச முடியும்னு சொல்லி சீட்டை மாத்தி நடுவுல வந்து உட்காந்துக்கிறா. பிளைட்ல பார்த்த சில பசங்க கிட்ட கொஞ்சம் ஓவரா சொல்லி விட்டுட்டு பாய் சொல்லிட்டு போறா. யாரு? அலப்பி போறா. அப்படி வெளியில வந்தா ஃப்ரெண்டோட தம்பி வந்து நிக்கிறான். இவங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிறான். அங்க ஃப்ரெண்டுகாரி, உங்க அப்பா எப்ப பார்த்தாலும் வேலை வேலை தெரியுறாரு, அடுத்த சில நாட்களுக்கு அவர் வெளியில போறதா சொன்னையே அப்படின்னு கேட்க, ஆமா அதுக்கு என்ன அப்படிங்கிறா நம்ம ஹீரோயின். அதுக்கு என்னவா, அப்ப நம்ம பார்ட்டி பண்ணலாம், பார்ட்டி பார்ட்டின்னு எல்லாம் கத்த ஆரம்பிச்சுறாங்க. வந்து இறங்கி இருக்கிறது சொந்த ஊருக்கு தான் போல. இப்போ நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க போல தெரியுது. உள்ள வந்து இறங்கியாச்சு. பார்த்தா அப்பாவால பேச முடியாது, சைகை பாஷை தான் பேசுறாரு, சைகை மொழி பேசுறாரு. மீட்டிங்கை கூட அட்டன் பண்றாரு பாருங்க, சைகையிலேயே பேசி. அதுக்குள்ள பொண்ணை பார்த்ததும் கட்டி பிடிச்சு வரவேற்கிறாரு. ஃபைனல் எக்ஸாம் எல்லாம் எப்படி எழுதிருக்கேன்னு கேட்டா பரவாயில்லாம எழுதிருக்கிறதா சொல்றா. அடுத்து ஃப்ரெண்டுகாரியும் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சு உங்களை பார்த்ததுல சந்தோஷங்கிற. அப்புறம் நம்ம அலப்பியையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அலப்பியோட பேரு ஹானாவா. அப்புறம் ஃப்ரெண்டோட தம்பியும் வந்து அவர் கூட அறிமுகமா வைக்கிறான். நீ இங்க தங்க போறியா அப்படின்னு விசாரிக்க, ஆமா பொண்ணுங்களை பாதுகாக்கணும்ல, சேஃபா வச்சுக்கணும்ல அப்படின்னு சொல்றாரு. ஆமா நீ யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தே, என்னாச்சுன்னு சைகை மொழியிலேயே விசாரிக்கிறாரு. பிரேக்கப் ஆயிடுச்சா, பிரிஞ்சுட்டாங்களா. உடனே அப்பா பொண்ணை பார்த்து, அப்போ இது உனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, பயன்படுத்திக்கோன்னு சைகை மொழியில சொல்றாரு. ஆனா மொழிபெயர்க்கையில அப்பா ஐயோ பாவம்னு சொன்னதா அவ மாத்தி சொல்றா. சோ பொண்ணுக்கு அந்த பையல பிடிக்குங்கிறது அப்பாவுக்கும் தெரிஞ்சிருக்குது. உனக்காக யாரோ ஒருத்தர் காத்துட்டு இருப்பாங்க, ஒரு லவ் லைஃப் காத்துக்கிட்டு இருக்குன்னு அப்பா சொல்றாப்ல சைகை மொழியில. நீ திரும்ப வந்ததுல சந்தோஷம், ஆனாலும் வேலைக்காக சில நாட்கள் வெளியில போக வேண்டியிருக்கும் அப்படின்னு கேட்க, பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றா. அப்புறம் தன்னோட உடன்பிறப்ப பாக்குறதுக்காக உடன்பிறப்போட ரூமுக்கு வரைக்கும் வந்தாச்சு. அவ போனை நோண்டிக்கிட்டு இருக்கா. இவ கொஞ்சம் சின்ன பொண்ணு மாதிரி இருக்கால. அப்போ நம்ம ஹீரோயினோட தங்கச்சி போல தெரியுது. இவளாலையும் பேச முடியாது போல. ஒரு டேப்ல பட்டன் அமுக்குனா அவளுக்கு பதிலா இந்த டேப் பேசும் போல, நான் பிஸியா இருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லும் போல. ஐயோ அப்படின்னு பார்த்தா டப்புன்னு தங்கச்சிக்காரி பேசுறா. நீ எப்ப பார்த்தாலும் இந்த பக்கமே வரமாட்டேங்கிற, வெளியிலேயே சுத்தி திரியிற, காலேஜ் திரியிற அப்படின்னு சண்டை போடுறா. இப்ப நான் திரும்ப வந்துட்டேன்ல, இனிமே கரெக்ட் ஆயிடும்னு மன்னிப்பும் கேட்கறா நம்ம ஹீரோயின். கீழே பொம்மை விழுந்துரும். அந்த பொம்மையை பார்த்ததும் கீழே இருந்த குரங்கு அந்த பொம்மையை தூக்கி பிடிச்சிக்கிட்டு எவ்வளவு அழகா கொஞ்சிட்டு இருக்குதுன்னு பாருங்க. நம்ம ஹீரோயினை பார்த்ததும் ஹீரோயின் கூடயும் கொஞ்சிட்டு இருக்குது. டேப் எடுத்து பேசுது பாருங்க. ஹீரோயின் திரும்ப வந்துட்டா, தான் ரொம்ப மிஸ் பண்ணதா டேப்ல அமுக்கும். குரங்கா கூட்டு வந்ததும் அலப்பி பயந்து போய் எகிரி குதிக்கிறா. என்னதுன்னு பயப்படுறா. குரங்கும் பயப்படும். எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. வீட்டுல அத செல்லப்பிராணியா வளர்க்கறதா எடுத்து சொல்லுவாங்க மத்தவங்க. எங்க குடும்பத்துல ஒருத்தனை சொல்லி கூட அறிமுகப்படுத்துறாங்க. அவனும் பயந்து கையை நீட்டுவா. ஷேக் பண்ணியாச்சு. வெக்கப்படுது பாருங்க. அது நைட்டு அலப்பி தூக்கம் வராம சுத்தையில தம்பிகார இந்த பக்கம் வரான். ஹீரோயினோட அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு விசாரிக்க, கேன்சர்ல இறந்து போயிட்டதா தம்பி சொல்லுவான். இறந்து போன அந்த அம்மாகாரி குரங்குகளும் மனிதர்களும் ரொம்ப ஈஸியா தகவல்களை பரிமாறிக்க முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும், அது சம்பந்தமான ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்ததாகவும், ஒரு நாள் திடீர்னு அந்த குரங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததாகவும் நிறைய எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கான். சுருட்டு அடிக்கலாமான்னு சுருட்டை காட்டுறான். வெளியில போய் அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு குகை மாதிரி படிக்கட்டு, அதுல கீழே இறங்கி வந்தா அழகான ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸ்விம்மிங் பூல காலை நினைச்சுக்கிட்டு இருப்பா. ஸ்விம்மிங் பூலுக்குள்ள பார்த்தா பக்கத்துல அந்த குரங்கு வந்து உட்கார்ந்து இருக்கும். திடீர்னு வந்து உட்கார்ந்துட்டு இருந்தனால பயந்து போயிட்டாவ. அது தண்ணியவே முறைச்சு பார்த்துட்டு இருக்குது. அது மூஞ்சில ஏதோ ஒரு மாற்றம், தண்ணியவே முறைச்சுக்கிட்டு இருக்குது. ஹேண்ட் ஷேக் பண்ண குரங்கு கையை நீட்டும். திடீர்னு அவளோட கையை இறுக்கி பிடிச்சுக்கும். விடுன்னு கத்தையில விடாதது. அப்பா ஒரு விசில் அடிப்பாரு. அந்த
விசில் சத்தத்தை கேட்டதும் குரங்கு பயந்து விட்டுருது. முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட அது கொஞ்சம் இந்த மாதிரி தப்பா நடந்துக்கும், கண்டுக்காத அப்படின்னு டைப் பண்ணி காட்டுறாரு அப்பா. அப்புறம் குரங்க கூட்டிட்டு போயிட்டாரு. குரங்க அதோட கூண்டுகளுக்குள்ள அடைக்கிறாரு. அப்பதான் அதுக்கு ஏதோ லைட்டா அடிபட்டு இருக்கிறத கவனிக்கிறாப்ல. தொட்டது ரொம்ப வலிக்கும். கூண்டு லாக் பண்ணி திறக்க முடியாதபடி ஒரு பூட்டையும் போட்டுட்டு கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் காலையில விடிஞ்சாச்சு. ஏதோ ஒரு பேகுக்குள்ள கீரி பிள்ளையா எதையோ ஒண்ணு அடைச்சு வச்சு கொண்டு வந்து கொடுக்குறாரு. யாராவது சாப்பிடுறீங்களான்னு. என்னன்னு கேட்டா கூண்டு பக்கம் இது வந்திருக்குது போல. குரங்கு புடிச்சு கடிச்சு வச்சிருச்சான். எடுத்து சொல்றாரு, கடிபட்ட கீரி பிள்ளை செத்து போச்சு, இதை லேபுக்கு அனுப்பி என்ன ஏதுன்னு செக் பண்ணணுங்கிறாப்ல. இந்த குரங்க பாத்துக்கிறதுக்கு ஒருத்தவர் இருக்கிறார் போல. அவருக்கு போனை போட்டு அப்புறம் வர சொல்லி கூண்டையும் கொஞ்சம் கிளீன் பண்ண சொல்றேன், ஆன்டிபயோட்டிக் ஏதாவது இருந்தா மருந்து கொண்டு வந்து குரங்குக்கும் போட சொல்றேங்கிறாப்ல. அதுவரை குரங்க அடைச்சே வச்சிருங்க அப்படிங்கிறாரு அப்பா. சரின்ட்டாங்க பிள்ளைங்க. அப்பா கிளம்பிட்டார். எல்லாம் எவ்வளவு அழகா குளிச்சிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அந்த ஸ்விம்மிங் பூலு ஒரு மலையோட உச்சியில இருக்கு பாருங்க. இன்ஃபினிட்டி பூல்னு சொல்லுவாங்க. ஆஹா, காட்டுக்குள்ள இருக்குதுங்க அந்த பங்களாவே. இவ்வளவு நேரமா அது தெரியாம போச்சே. எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அந்த பயணம் பிடிக்கும். காதலோட பாத்துட்டு இருக்கா. ஆனா அவன் அந்த அலப்பிய காதலோட பாக்குறான். அலப்பியும் ரூட் விடுவாளோ அதை தடுக்கணுங்கிறதுக்காக, நீதான் அலப்பியாச்சே, பிளைட்ல வந்த பசங்க கிட்ட ரொம்ப அலப்பிட்டு இருந்தையே, அவங்களுக்கு கம்பெனி கொடுக்கலையா அப்படின்னு லைட்டா நக்கல போடுவா. உடனே அவளுக்கு கோவம் வந்துடும். உன் போனை கொடுன்னு ஃப்ரெண்டோட போனை வாங்கிட்டு கால் பண்ண போறவ பிளைட்ல பார்த்தவங்களுக்கு நீ தான் பேசணும்னு சொல்லி காலை போட்டு ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துறா. உன் திறமைய பாப்போம் அப்படின்னு சொல்லி ஏத்தி விடுறா. இவனு வேற வழி இல்லாம போனை எடுத்து பேசலான்னு பார்த்தா வாய்ஸ் மெயிலுக்கு போகுது. நாங்க இந்த மாதிரி அட்ரஸ்ல தங்கி இருக்கோம், வரீங்களா அப்படின்னு கூப்பிடுவா. அப்போ அலப்பி சும்மா இல்லாம நல்லா ஹாட்டா பேசு, நல்லா அவங்கள ஏத்தி விடுறாப்ல பேசு அப்படி இப்படின்னு சீனை போட, வாங்க என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டா. அடுத்த கொஞ்ச நேரத்துல கால். அவங்க தான் அப்படின்னு பார்த்தா அவங்க இல்ல. அந்த பையனோட அம்மா கால் பண்ணிருக்காங்க. நல்ல வேலை. அதுக்குள்ள ஃப்ரெண்டுகாரி வாந்தி எடுக்கிறா. இதை வந்துறன்னு காலை கட் பண்ணிட்டு வாந்தி எடுத்து அவளை நீட்டா கூட்டிட்டு போய் ரூம்ல படுக்க போடுறா. வாந்தி எடுக்கிறா இருந்தா இந்த பக்கெட்ல வாந்தி எடுன்னு சொல்லி வச்சுட்டும் போறா. அதுக்குள்ள அங்க போய் பார்த்தா அலப்பியும் தம்பிகாரனும் முத்தா கொடுக்குற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. இவ அதை பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறா பாவம். இப்போ அந்த 1.5 நாளைக்கு முன்னாடி சொன்ன பிளாஷ்பேக் முடிஞ்சிருச்சு. 1.5 நாள் ஆயிப்போச்சு. நடப்புக்கு வரோம். இந்த நடப்புல தான் கூண்டோட கதவை திறந்து ஊசி போறதுக்காக ஒருத்தர் உள்ள வந்தது. அப்புறம் அவருக்கு என்ன ஆச்சுங்கிறத ஸ்டார்டிங் சீன்ல நாம பார்த்திருப்போம்ல. அதுக்குள்ள இந்த பக்கம் பார்த்தா ஃப்ரெண்டுகாரி கிச்சன் பக்கம் வருவா. அப்போ அந்த குரங்கு யூஸ் பண்ணிட்டு இருந்த பொம்மை கிடக்கும், கொஞ்சம் ரத்தக்கரையா கிடக்கும். அதை பார்த்துக்கிட்டு இருக்கையிலேயே குரங்கு வந்துருது. வாயில இருந்து ஜொல்லா ஊத்தும். ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே வர பயந்து போய் கதவை சாத்திடுவா. கதவுக்கு அந்த பக்கத்துல இருந்து நெருங்கி வரத பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கும். உடனே நம்ம ஹீரோயினை கூப்பிடுறா. ஹீரோயினும் வந்தாச்சு. குரங்கு இந்த மாதிரி ஏதோ வித்தியாசமா பிஹேவ் பண்ணுதுன்னு சொன்னதும் கதவை திறந்து உள்ள போய் பார்த்தா குரங்க காணோம். ஆனா ஸ்விம்மிங் பூல் பக்கம் சத்தம் கேக்குதுங்க. அதுக்குள்ள தங்கச்சிக்காரி வந்துருவா. தங்கச்சிக்காரியை அங்கேயே இருக்க சொல்லி எங்கேயே வரக்கூடாதுன்னு உத்தரவு போட்டு இவங்க ஸ்விம்மிங் பூல் பக்கம் ஓடியாராங்க. இங்க வந்து பார்த்தா குரங்கு தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்குது அந்த பையன் கிட்ட. இவ வந்து சத்தம் போட்டதும் அமைதியாகுது. குரங்க கட்டி போறது நல்லதுன்னு முடிவு பண்ணி குரங்க கட்டி போறதுக்கு கயிறு வேணும். அங்க ஒரு பொட்டிக்குள்ள கயிறு கிடக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கான். அப்ப ஏதோ ஒரு ரிமோட் பொம்மையை அமுக்கி விட்டுறான் போல. அது விவின்னு கத்த அதை நிப்பாட்ட தெரியாம ஸ்விம்மிங் பூல்ல இருந்து அந்த பக்கத்துல வீசி எறிகிறான். அது மலைக்கு கீழே போய் விழும். நல்ல வேலை, எப்படியோ சத்தம் கேட்காம இருந்தா சரிதான். கயிறை எடுத்தாச்சு. அதுல ஒரு பக்கம் அழகா கழுத்துல சுருக்கு போடுறாப்ல ரெடி பண்ணி வச்சாச்சு. அதை போடலான்னு பார்க்கும்போது அது ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே இருக்குது. உடனே அதை தாங்கிட்ட வாங்கிட்டு கயிறோட மறுமுனைய அந்த கம்பியில கட்ட சொல்ல அவனும் கட்டிக்கிட்டு இருக்கான். குரங்கு அப்ப கொஞ்சம் நல்ல மூட்ல இருக்கும். அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு இருக்கும். அப்படியே அழகா கைத்த கழுத்துல மாட்டி விட்டதும் அது கோவப்பட ஆரம்பிக்கும். கயிறை அவுக்கிறதுக்கோ முயற்சி பண்ணது முடியல. கயிறை கடிச்சு இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்குது. இந்த கேப்ல தங்கச்சிக்காரி அங்கிட்ட வந்துடுறா. அதே சமயம் அலப்பி சும்மா இல்லாம உங்ககிட்ட துப்பாக்கி எதுவும் இல்லையா, சுட்டு தள்ள வேண்டியதானே இந்த பைத்தியம் முடிச்ச குரங்க அப்படின்னு பேச காண்டான நம்ம ஹீரோயின் திட்டி விடுறா. கெட்ட வார்த்தையில திட்டி விட்டுருவா. அப்புறம் சரி இந்த குரங்க பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வருவார்ல, அவருக்கு கால் பண்ணலாம்னு முடிவு பண்ணி கால் பண்றாங்க. கால் பண்ணா கூண்டு இருக்கிற அந்த கூண்டு பக்கம் தான் அவரோட போன் அடிக்கிற சத்தம் கேக்குது. அவர் இருக்கிறாரு, அப்போ இங்க வந்திருக்கிறாரு, கூண்டு கிட்ட வந்திருக்கிறாரு. ஆனாலும் கால் பண்ணா ஏன் எடுக்கல, இந்த குரங்கு அப்ப அவரை ஏதாவது செஞ்சிருக்குமோ அப்படின்னு இவங்களுக்கு டவுட். அதே சமயம் தங்கச்சிகாரி குரங்குக்கு பக்கத்துல போய் பாசமா என்னாச்சு ஏதாச்சுன்னு பாத்துட்டு இருக்க கயிறை கடிச்சு கயிறை ஓபன் பண்ணி விட்டுருச்சு. தங்கச்சியோட தொடையில ஒரு கவ்வி சதையவே பிடிச்சி இழுத்துருங்க. எல்லாம் பார்த்து கதறுவாங்க ஐயோ ஐயோன்னு. அப்பதான் அந்த தம்பிகாரன் எல்லாரும் ஸ்விம்மிங் பூலுக்குள்ள குதிச்சிருங்க, குரங்குக்கு நீச்சல் தெரியாது, தப்பிச்சிடலான்னு ஐடியா கொடுக்க கடிபட்டவளோட சேர்ந்து எல்லா பேரும் அப்படியே ஸ்விம்மிங் பூலுக்குள்ள குதிக்கிறாங்க. அலப்பி உட்பட. இவளுக்கு வேற ரத்தம் போய்கிட்டு இருக்குது. ஒரு வழியா குதிச்சாச்சு. குரங்கு உள்ள வர முடியல, பயப்படுது. தண்ணிக்கு பயப்படும் போல. ஸ்விம்மிங்கும் தெரியாதா அதுக்கு. இன்னும் குரங்கு நீச்சல் கத்துக்கலையா. அடிபட்டவள அழகா தூக்கி மூச்சு விடுறாப்ல தண்ணியோட மத்தியில நின்னுக்கிறாங்க. குரங்கு உள்ள வர முடியாம கோவத்துல கத்திக்கிட்டு இருக்குது. பெண்ணு அதான் அந்த குரங்கு ஒரு கிரிப்பிள்ளையோட சண்டை போட்டுச்சுல, கடி வாங்குச்சுல, அதனால காயப்பட்டதுல, அதனால ரேபிஸ் வியாதி வந்திருக்கும். இப்ப அதால இந்த பொண்ணு கடிபட்டு இருக்கிறா. அப்போ இவளுக்கு ரேபிஸ் வியாதி வந்துருமோன்னு அந்த சின்ன பொண்ணு பயப்படுறா. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம். என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. யாராவது உதவி பண்ண முடியுமான்னு கத்துது. ஏன்னா கீழே மலையோட அடிப்பகுதியில ஏதோ சத்தம் கேட்க உதவின்னு
உதவின்னு கத்துது. அதனால குரங்கு குறுக்கால வந்து எவ்வளவு சேஃபா உட்காருது பாருங்க. இவங்களை கத்த விடாம பேசாம அதை பிடிச்சு கீழே தள்ளி விட்டலாம் முடிவு பண்ணி அந்த பையன் வேமா போய் கீழே தள்ளி விட பாக்குறான். கீழே தள்ளி விட்டுட்டா நினைக்கிறேன், கீழே விழுந்துருச்சுன்னு எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பான். பார்த்தா அது சைட்ல எங்கேயோ தொங்கிட்டு இருந்திருக்குது. டப்புன்னு அவனை பிடிக்குது. அவனையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு அந்த பக்கம் விழுகுதுங்க. கீழே தலை தெறிக்க விழுந்து சம்பவ இடத்துலயே அவன் செத்து போறான். கீழே தள்ளி விட்ட குரங்கு அது செவத்துல எங்கேயோ தான் தொங்கிட்டு இருந்திருக்கு. சேஃபா மேல வந்து நிக்குது. ஒத்தவனா கொன்னுடுச்சு. இன்னும் 3 பேரு, 3 லேடிஸ் தான், 4 பேர் இருக்காங்க. அவங்களையும் கொல்ல முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறேன். தான் தம்பியை கொன்னதுனால ஃப்ரெண்டுகாரி ரொம்ப கோவப்படுறா. பக்கத்துல போகாத, உன்னை ஏதாவது செஞ்சிடும்னு பிடிச்சி இழுத்து வச்சுக்கிறாங்க. அதுவும் விட மாட்டேங்குது. இவங்களும் தண்ணியை விட்டு வெளியில போக முடியல. உடம்பு வேற சரியில்லாம இருக்கிற அவ எப்படி நீந்திக்கிட்டே இருக்க முடியும்? காலு கையை உதறிக்கிட்டே இருக்க முடியும்? குறைஞ்சபட்சம் தண்ணியில மிதக்கிறதுக்கு ஏதாவது பலூன்களும் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு யோசிக்கிறாங்க. சத்தம் இல்லாம பலூன் எடுக்கிறதுக்காக இவ சைட்ல ஒதுங்குறா. குரங்கு பாத்துருச்சு, ஆனாலும் பெருசா கண்டுகிட்டாப்ல தெரியல. மெதுவா போய் அந்த பலூனை இந்த பக்கம் இழுக்கிறா. பலூனை அங்க கொடுத்தாச்சு. இப்ப பலூன் கிடைச்சிருச்சு, சந்தோஷம். ஆனா அங்க போன் கிடக்குது. போனை எடுத்தா உதவிக்கு யாரையாவது கூப்பிடலாமேன்னு பலூன் எடுக்க குரங்கு விட்டுச்சுல. சோ மொபைலை எடுக்கிறதுக்கும் குரங்கு விடும் நம்பிக்கிட்டு பக்கத்துல போறா. கரெக்டா எடுக்கையில போனு ஏதோ ரிங்டோன் அடிக்க ஆரம்பிக்குது. அந்த சவுண்ட் டிஸ்டர்ப் பண்ண அது கத்த ஆரம்பிக்கும். கடிக்க விரட்டும் போது ஃப்ரெண்டுகாரி இந்த பக்கத்துல இருந்து இங்கிட்டு வா அப்படின்னு கத்துவா. உடனே அவளை கடிக்கிறதுக்காக ஓடியார அவ தண்ணியில குதிச்சிட்டா. அந்த கேப்ல இவ போனை எடுத்துட்டு இவளும் தண்ணியில குதிச்சிட்டா. போனு பார்த்தா அதுக்குள்ள உடஞ்சிருக்குது. ஸ்கிரீன் உடஞ்சு போயிருக்குது. கீபேடு வேலை செய்யலையா. சோ நம்பர் 911 அடிக்க முடியல. ஆனா இந்த கால் ஹிஸ்டரியில ரீசன்ட் காலுக்கு கால் பண்ண முடியும்ல, ரீசன்ட் ஹால் ஹிஸ்டரியில அதுல பார்த்தா அந்த ஃளைட்ல கடலை போட்ட பசங்களோட நம்பர் தான் இருந்தது. கால் பண்ணா அவங்க போன் எடுக்கிறாங்க. டேய் உதவி வேணும்டா வாங்கடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கையில குரங்கு மேல இருந்த கயிறை பிடிச்சு ஒரு பொண்ணோட தலைமுடியை அப்படியே மேல கொத்தா தூக்கி பிச்சு போட்டுருச்சு. இந்த கேப்ல போனு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுங்க. போனை மறுபடியும் எடுத்துட்டு கால் பண்ண முயற்சி பண்றாங்க. இப்போ கால் அந்த பக்கம் யாரும் எடுக்கல, வாய்ஸ் மெயில் தான் அனுப்ப முடியும். அது என்ன பண்ணுதுன்னு பாருங்க. டேப் எடுத்து உன் தம்பி செத்து போயிட்டான்னு திரும்ப திரும்ப அமுக்கி இவங்களை வெறுப்பேத்துது. வீட்டுல இவ்வளவு கூத்து நடக்கிறது தெரியாம வெளியில அப்பா நிறைய பேரை பார்த்து ஆட்டோகிராஃப் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறார். அப்பாவுக்கு ஒரு கால் வந்தது, அவர் கவனிக்கல. இப்ப மெசேஜ் அனுப்புறாங்க. அதுல அந்த கீரி பிள்ளை கடி வாங்கி இருந்ததுல அந்த லேப்டாப்ஸ்ல கொடுத்திருந்தாங்கல்ல, அந்த டெஸ்ட் ரிசல்ட் ரேபிஸ்னு வந்திருக்குது அப்படிங்கறத அவங்க மெசேஜ்ல அனுப்புறாங்க. ஆனா இவரு நாங்க இருக்கிறது ஹவாய் தீவுகள்ல ரேபிஸே கிடையாதே அப்படிங்கிறாப்ல அப்பா. அப்ப நாங்க மறுபடியும் டெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க லேப்ல இருக்கிறவங்க. அப்பா தன் பிள்ளைக்கு கால் பண்றாரு. போன் எல்லாம் பங்களாக்குள்ள கிடக்குது, அதனால யாரும் கவனிக்கல. இவங்க தண்ணுக்குள்ளேயே கிடக்கிறவங்க லைட்டா முழிக்கிறாங்க. குரங்க காணோம். ஒருவேளை ரேபிஸ் வியாதியால பாதிக்கப்பட்ட குரங்கு செத்து போயிருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. இறந்து போனவனோட போன் அவன் ரூம்ல இருக்கும். அதுதான் பக்கத்துல இருக்கிற ரூம். அந்த ரூம்ல போய் அவனோட போனை எடுத்துட்டு வரேன், உதவி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறா. ஏன்னா இவங்க கையில இருந்த போன் தண்ணிக்குள்ள விழுந்து சுத்தமா வேலை செய்யாம போயிடுச்சு. தனியா இவன் மட்டும் தான் போறான்னு பார்த்தா கூட ஃப்ரெண்டுகாரியும் துணைக்கு வந்து நிக்கிறா. 2 பேரும் படிக்கட்டுல மேல ஏறி வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ள வந்தாச்சு. போன் எடுக்க போகையில தெரியாதனமா ரிமோட் அமுக்கிட டிவி ஆன் ஆயிடுச்சு. சத்தம் கேட்டு குரங்கு வரும்னு பயந்துகிட்டு இவங்க கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. குரங்கு வந்து சுத்தி முத்தி தேடி பாக்குது. கபோர்டு கிட்டையும் வரும். இவங்க ரொம்ப மரண பயத்துல இருப்பாங்க. அப்ப டிவில ஏதோ சத்தம் கேட்க டிவி பக்கம் போயிடுச்சு. டிவி சத்தத்தை இது பண்றதுக்காக டிவில ஒரு அடி அடிக்கும் போது அது கபோர்டு மேல இடிச்சு விழும். அப்ப இவங்க லைட்டா கத்திருப்பாங்க போல. அதனால மறுபடியும் கபோர்டு கிட்ட திரும்ப வருது. இவங்க இன்னும் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. கோவத்துல கபோர்டையே ஒட்டச்சு மூஞ்சி மட்டும் உள்ள வரத கவனிக்கலாம். இவங்க துணிகளுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டதுனால அதால கவனிக்க முடியல. உள்ள வரைக்கும் வந்துருச்சு. துணியை கூட லைட்டா விலக்கி எல்லாம் பாக்குது. இவங்க ஒரு மூலையில இருக்கிறாங்க. அது எவ்வளவு க்ளோஸ்ல வந்து ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டு அது போயிடுச்சுங்கிறத கவனிங்க. உசுறு போய் உசுறு வரும். சரி அது போயிடுச்சே அப்படின்னு சொல்லி இவ வெளியில வருவா. வெளியில தேடி பார்த்துட்டு இருக்கீல லூசின்னு மட்டும் சத்தம் கேக்குது. என்னடா சத்தம் அப்படின்னு பார்த்தா அது சீலிங்ல உட்காந்துக்கிட்டு டேப்ல லூசின்னு ரெக்கார்ட் பண்ணி காட்டுது. ஏற்கனவே ரெக்கார்டிங்ல இருக்கும்ல, அதை ப்ளே பண்ணி காட்டுது. லூசி பேடுன்னு காட்டுது. அவளை கீழே போட்டு குத்துன்னு குத்தும். அப்ப ஃப்ரெண்டுகாரி கிடைச்சதை வச்சு ஓங்கி ஒரு அடி அடிச்சு ஃப்ரெண்டை காப்பாத்தி ரூமை சாத்திடுறாங்க. கண்ணாடி கதவை தாண்டி இந்த பக்கத்துல வர முடியல. ஃப்ரெண்ட ஒரு மாதிரி முறைக்குது. கதவை எப்படி திறக்கணுங்கிறது அதுக்கு தெரியும். கைப்பிடியை பிடிக்கும் போது இவளும் கைப்பிடியை பிடிச்சுக்கிறா திறக்க விடாம. இதுல இன்னும் காண்டாகுது. புத்திசாலித்தனமா ஏதாவது பண்ண போதோ என்னவோ தெரியல. டிவிலையும் கண்ணாடி இருந்தது. ஆனா டிவியை அடிக்கும் போது கண்ணாடி நொறுங்குச்சு. அப்போ இந்த கண்ணாடியும் நொறுங்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஓடியாந்து ஒரு ஜம்ப் கண்ணாடியை நொறுக்கிக்கிட்டு வெளியில வருது. 2 பேரும் தப்பிச்சு ஓடையில பின்னாடி வந்த ஃப்ரெண்டோட காலை பிடிச்சு இழுத்துருது. படிக்கட்டுல கீழே விழுந்து மயங்கிட்டா. என்னடா பின்னாடி ஆளை வர காணாமன்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்ப வராங்க. வந்து பார்த்தா படிக்கட்டுல அவ கிடக்க ஒரு பெரிய கல்லை தூக்கிட்டு ரெடியா காத்துட்டு இருக்கு. ஏய் வேணாம் சொல்லும் போது கேட்காம கல்லால நச்சுன்னு இடிச்சு ஃப்ரெண்ட கொன்னுடுச்சு. அடுத்து இவள ஹீரோயினை கடிச்சு கதற பாக்க ஒருத்தி கழுத்துல கயத்த மாட்டி இறுக்கி பிடிப்பா. அதை பார்த்து காண்டாயி திரும்ப இந்த பக்கத்துல ஓடியாறதுக்குள்ள தண்ணிக்குள்ள போய் குச்சிடுறாங்க. ஆனா கயரோட மறுமுனை இவங்க கிட்ட தானே இருக்குது. அதனால மீதி 2 லேடிஸும் குரங்குக்கு நீச்ச தெரியாதுங்கிறதுனால அதை இழுத்து தண்ணிக்குள்ள தள்ளலாமே முயற்சி பண்றாங்க. ஆனா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அது கயரை பிடிச்சு வெளியில தள்ளி விட்டுருச்சு. இந்த பக்கம் அப்பா பொண்ணுங்களுக்கு மெசேஜ் அனுப்புறாப்ல, திரும்ப கூப்பிடுங்கன்னு. ஆனா இப்ப வரைக்கும் எதுவும் நடந்தாப்ல தெரியல. இதுக்கிடையில ஏர்போர்ட்ல பார்த்தாங்கல்ல 2 பசங்கிட்ட பேசி
பேசியிருப்பாங்கல்ல, அட்ரஸ் எல்லாம் கொடுத்து வீட்டுக்கு வாங்கடா ஜாலியா இருக்கலாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த பசங்க வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு வீடு வரைக்கும் வந்துட்டானுங்க. சரக்கு எடுத்து அடிச்சுக்கிட்டு எங்க பொண்ணுங்களை காணமேனு ரொம்ப ஆர்வமா சுத்தி திரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் அவங்களுக்கு இந்த வீட்டுல இருக்கிற ஆபத்து தெரியல. அங்க ஒரு போன் கிடக்கும். போன்ல 11 மிஸ்டு கால், எல்லாம் அப்பா அடிச்ச மிஸ்டு கால் தான் போல. அப்பயும் யாரும் போன் எடுக்கலையே, வீட்டுல யாருமே இல்ல போல அப்படின்னு நினைக்கிறாங்க. லைட் எல்லாம் போட்டு பார்த்துட்டு பெட்ல படுத்துட்டு கூத்து பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்புறம் தான் அந்த குரங்கு அந்த பக்கத்துல பார்த்து பயப்படுவான். திரும்ப பார்த்தா குரங்க காணோம். இந்த பக்கம் வந்து நிக்குது. கைத்தட்டும். சரி ஏதோ பொம்மை மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு இவனும் கை தட்டுவான். கீ செயின் எல்லாம் காமிச்சு விளையாட்டு காட்டிட்டு இருக்கிறான். ஊன்னு சொல்லும் போது பயந்து போய் அப்படியே கட்டுல படுத்து கிடக்குறான். அவன் 2 கையையும் பிடிச்சு அவனோட வாய தாடைய அப்படியே பிச்சு எடுத்துருச்சுங்க. ஒருத்தவன் ஜோலி முடிஞ்சு. இன்னொருத்தவன் பால்கனி பக்கம் திரியிறான். ஸ்விம்மிங் பூல்ல அவங்க ஒரு மாதிரி கிறங்கு போய் உட்காந்து கிடக்கிறத கவனிக்கிறான். பார்த்து கவனம், குரங்கு ஆபத்துன்னு கத்துறாங்க. அதுக்குள்ள பிச்சை தாடைய இங்க கொண்டு வந்து எரிஞ்சிட்டு பின்னாடியே அந்த குரங்கு ரெடியா காத்துட்டு இருக்குது. அதுக்கடையில ஃப்ரெண்டுகாரி மேல ஓடியார. அந்த பக்கம் குரங்கு அந்த பயல போட்டு பொளந்து கட்டிக்கிட்டு இருக்குது. ஃப்ரெண்டுகாரி ஒரு வழியா உடஞ்சு கிடக்கிற கண்ணாடி துண்டுகள் எல்லாத்தையும் தாண்டி வெளியில ஓடியாந்து கார் சாவி எடுத்துட்டு காருக்குள்ளேயே வந்துட்டா. சாவி கிடைச்சிருச்சு. கார்ல ஏறி உட்காந்துட்டா. பார்த்தா காரு ஸ்டார்ட் ஆகல. என்னடா வேற கார்ல போய் உட்கார்ந்து இருக்கிறா. பக்கத்துல இருக்கிற இன்னொரு கார் தான் அந்த சாவியோட காரு. இறங்கலான்னு பார்த்தா குரங்கு வந்து நிக்குது. சாவி எடுக்கும் போது போனையும் சேர்த்து எடுத்துருப்பா போல. இப்போ இந்த காருக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு வேற வழி இல்லாம போன் பண்ணி போலீஸ் அனுப்புங்க அப்படின்னு போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. 911க்கு கால் பண்ணி அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா இவளுக்கு அட்ரஸ் தெரியாது. இவ உட்கார்ந்து இருக்கிற இந்த காரோட சாவி குரங்கு கிட்ட இருக்குது. இவ லாக் பண்ணா குரங்கு அன்லாக் பண்ணுது. அட்ரஸ் தெரியான்னு இவ புலம்பிட்டு இருக்கா. லேண்ட்மார்க் ஏதாவது இருந்தா சொல்லுங்கன்னு சொல்ல அதுவும் தெரியான்னு கத்திட்டு இருக்கா. இதனால உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு போலீஸ் கேட்பாங்க. இங்க ஒரு குரங்க வளர்க்குறாங்க. அந்த குரங்குக்கு ரேபிஸ் வியாதி பிடிச்சிருச்சு. எல்லாத்தையும் கடிச்சு குதறிக்கிட்டு இருக்குதுன்னு கத்துவா. இதுக்கடையில குரங்கு ரொம்ப புத்திசாலித்தனமா டிக்கியை திறந்து விட்டுருச்சு. இவ உடனே சைடு கதவை திறந்து போலான்னு பார்த்தா அதுக்குள்ள உள்ள வந்து வெளியில போனவளை புடிச்சு இழுத்து போட்டு அடி நடிச்சு கோரமா அவளை கொல்லுது. ரத்த கலரி ஆகுது. அந்த காரு என்ன ஆட்ட ஆடுதுன்னு பாருங்க. சோலிய முடிச்சிருச்சு. இப்ப மிச்சம் இருக்கிறது நம்ம ஹீரோயினும் தங்கச்சியும் மட்டும்தான். இன்னும் ஸ்விமிங் பூல்லயே கிடக்குறாங்க. பாவம் தங்கச்சி நிலைமை மோசமாயிட்டே இருக்கிறதுனால வேற வழி இல்லைன்னு ரிஸ்க் எடுத்து இவ வெளியில வரா. படிக்கட்டுல ஃப்ரெண்டு செத்து கிடக்குறா. அதை தாண்டி இந்த பக்கம் போகையில பீங்கா ஒண்ணு கால்ல குத்தி காயப்பட்டுருச்சு. பீங்கான உருகையில குரங்கு வந்து நிக்குதுங்க. ரொம்ப க்ளோஸ் அப்ல. இதுக்கடையில நல்ல வேலை வெளியில அப்பா கார்ல வந்து நிக்கிறார். கார் வர சத்தத்தை பார்த்ததும் வெளியில யாருன்னு பாக்குறதுக்காக குரங்கு வெளியில கிளம்புது. அப்பா தான் வந்திருக்கிறார். ஆனா உள்ள இவ்வளவு ஆபத்து இருக்குங்கிறது அவருக்கு தெரியாது. சோ கேஷுவலா உள்ள வந்துட்டு இருக்கிறார். அவரால் பேசவும் முடியாது. கீழே கிடக்கிற ஒரு போட்டோ எடுத்து மேல அடுக்கி வச்சிட்டு இருப்பார். பின்னாடியே குரங்கு வரும். அப்பாக்கான சத்தம் கேட்காது. கவனிக்கல அவர். இவ ஓடியாரத பார்த்துட்டு இவளை ஃபாலோ பண்ணிட்டு அது ஓடியாருது. உடனே அவ கட்டிலுக்கடியில போய் ஒளிஞ்சுப்பா. அப்பாவால பேச முடியாது, காதும் கேட்காது போல. கட்டிலுக்குள்ள போனவ வெளியில வந்துட்டா. குரங்கும் பக்கத்துல வருது. ஆனா சாஃப்டா கைய பிடிக்குது. அப்புறம் கைய அப்படியே முறுக்கி விட்டுருச்சு. பதிலுக்கு அவ குரங்கோட அடிபட்ட புண்ணுல போய் கைய வைக்கிறா. பெட்டுக்கடியில போய் ஒளிஞ்சுப்பா. குரங்கும் பெட்டுக்கடியில வர பாக்குது. அதுக்குள்ள தங்கச்சிக்காரி அங்க வந்து நிக்கிறாங்க. தங்கச்சியை கீழே போட்டு முதுகுல பராண்டி எடுக்கும். உடனே அக்கா குரங்க புரட்டி போட்டுறா. தங்கச்சி அந்த கேப்ல எஸ்கேப். இந்த பக்கம் அப்பா பொண்ணோட ரூமுக்கு வந்து பார்த்தா தாடை பேக்கப்பட்ட நிலைமையில ஒருத்தவன் செத்து போய் கிடக்கிறத பார்த்ததும் ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிறார். இங்க அக்கா தங்கச்சி 2 பேருமே குரங்கு நடுவுல இருக்க ஆபத்துல மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு கட்டத்துல தங்கச்சி கிட்ட குரங்கு போகையில பீங்கான விட்டு அடிப்பா. பதிலுக்கு இது ஓடியாருது. ஹீரோயினை பிடிச்சு கீழே புரட்டி போட்டு உட்காந்துக்குச்சு. கழுத்துலயா இவளையும் தாடைய பிச்சு கொல்லணும்னே பாக்குது. அப்பா வந்துட்டாரு. விசில் எடுத்து அடிக்கிறார். பொதுவா இந்த விசில் சத்தத்தை கேட்டா குரங்கு பயந்து ஓடும். இந்த தடவை பயந்து ஓடல. பதிலுக்கு ஓடியாந்து கடிக்குது. தொடையில கடிக்குது. அப்பா அதோட சண்டை போட்டுட்டு இருக்கிறார். ஒரு கட்டத்துல மூஞ்சில அடிச்சு பொளந்துகிட்டு இருக்குது. அந்த கேப்ல இவ கையில கிடைச்சதை வச்சு குரங்கோட தலையில அடின்னு அடிக்கிறா. அடிச்ச அடியில கையில இருந்ததே உடையுது. ஆனாலும் அது அடங்குறாப்ல தெரியல. பதிலுக்கு ஓங்கி ஒரு அடி. இவ கீழே விழுந்து மயங்கிட்டா. அந்த கேப்ல அப்பா எந்திரிச்சிட்டாரு. குரங்க பின்னாடி போட்டு இழுத்து மூஞ்சிலேயே ஒரு குத்து விடுவார். பதிலுக்கு அது புரட்டி போட்டு அது குத்த ஆரம்பிக்குது. அந்த கேப்ல அக்கா மயங்கி கிடந்தவ எந்திரிச்சிட்டா. குரங்கு அப்பாவோட தலைய பிடிச்சு தரையில ஓங்கி ஒரு இடி. இல்ல வேண்டாம் அப்படின்னு பிள்ளைங்க எல்லாம் கத்துங்க. கேப்ல அப்பா அங்க கிடந்த சரக்கு பாட்டில் எடுத்து குரங்கோட தலையிலேயே ஓங்கி ஒரு அடி அடிப்பார். பாட்டில் உடஞ்சிருச்சு. சரக்கெல்லாம் மேல பட்டிருக்கும். பதிலுக்கு அது குத்த வரையில உடஞ்ச பாட்டில வச்சு நெஞ்சில ஒரு சொருகுறார். ரத்தம் கொப்பளிக்குது. அந்த நிலைமையிலையும் அது திரும்ப அடிக்க முயற்சி பண்றதை கவனிக்கலாம். அப்பா விடலையே இன்னும் உள்ள ஆழத்துல இறக்கிக்கிட்டே இருக்கிறார். அவ்வளவுதான் குரங்கு செத்து போச்சுன்னு நினைக்கிறேன். டெட் பாடியை தள்ளி விட்டுட்டு அவர் அப்படியே அப்பாடா அப்படின்னு சாயிறார். பிள்ளைங்க ஓடியாந்து அப்பாவை பாக்குறாங்க. அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. கடைசியில எப்படியோ அப்பாவால பிள்ளைங்க காப்பாத்தப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா அதான் இல்ல. அதையும் தாண்டி குரங்கு முழிக்குது, எந்திரிக்குது. இவங்க 3 பேரும் கட்டுப்பிடிச்சிட்டு இருக்கையில ஹீரோயின் மட்டும் தான் அதை கவனிக்கிறா. குரங்கு அப்படி எகிரி வரும்பாரு. இவங்க 2 பேரையுமே ஹீரோயின் தள்ளி விட்டுறா. வந்த குரங்கு நேரா இவன் மேல பாஞ்சு அப்படியே மேல இருந்து கீழே விழ பாக்கும். ஆனா அப்பா விடுறாப்ல தெரியல. பொண்ணை அப்படியே ஒரு கையை பிடிச்சு கீழே விழாம காப்பாத்திடுறாரு. சோ பொண்ணு கீழே விழல, குரங்கு தான் கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்து ரத்த ஒழுகி குரங்கு செத்தே போச்சுங்க. கீழே விழுந்த இடம் பாருங்களேன். பர்னிச்சர் உடைஞ்சு நல்லா ஷார்ப்பா இருந்திருக்கு. அதுல விழுந்ததுனால டெஃபினட்டா செத்து போயிடுச்சு. அப்புறம் அடுத்து போலீஸுக்கு கால் பண்ண, ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ண எல்லாரும் உதவிக்கு வந்து நிக்கிறாங்க. ஒரு வழியா ஆம்புலன்ஸ்ல தங்கச்சியை ஏத்தியாச்சு. திடீர்னு
பார்த்தா லூசின்னு குரங்கோட சத்தம். என்னடான்னு பார்த்தா அந்த டேப் பட்டனை தான் போலீஸ்காரங்க அமுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து இவ பயந்து போயிருந்திருக்கா. நல்ல வேலை, ஒரு வழியா கடைசியில இந்த குடும்பம் தப்பிச்சதுல சந்தோஷம். வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்கும். நான் பேசும்போது கூட அந்த லிங்க் இங்க வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோவை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.